இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். غيرில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் ஸல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இன்றைய சிறப்பு காணொளியை உங்களுக்கு தொகுத்து வழங்க இம்சாவின் பீஷான் மட்ரஸா குழுவுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய காணொளியின் சிறப்பு அம்சங்களை இப்பொழுது காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஅலா அல்லதீ خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Appreciating the things around us. Assalamualaikum all. Welcome to another episode on Seeking Gratitude to our actions. Today we will be seeking gratitude for health. Why must we be thankful for being healthy? Assalamualaikum, Amina. Are you available
Thursday to play? Walaikum salam Irfa. I signed up for CCA to learn new skills. Do you want to join too, Amina? Oh, but won't you be tired, Amina? You have school, madrasah, and CCA now? Yes, but this is the age I have energy and I want to spend it by learning new things and keeping myself healthy. Our health determines how our day is spent too. If we don't take care of it now, it will affect our day badly. You know that Prophet Muhammad ﷺ said there are two blessings that many people are deceived into losing health and free time. My teacher said that Allah Subhanahu wa Ta'ala has blessed us with time and energy and we have to spend it wisely and not to take advantage of them. Apart from using my energy to come to madrasa weekly and doing my daily duties, now I want to keep myself active by doing sports too. Thanks for sharing. Now I understand that Allah Subhanahu wa Ta'ala is the one who has provided us with the energy to wake up, make us move and go through our day. If we do more good things, Allah Subhanahu wa Ta'ala will be happy that we are spending His blessing well, right? Yes, that's right, Irfa. As we grow older, we should be reminded of the many blessings that Allah Subhanahu wa Ta'ala has blessed us with and thank Him for it. Do you know that even the smallest action of helping others and taking time to learn for Allah Subhanahu wa Ta'ala, He is happy that we are spending time to do good. Oh, Jazakallah Amina, I will also find ways to be thankful for the things Allah Subhanahu wa Ta'ala has provided me with. I will start off by attending Sunday madrasah classes regularly together with you. Maybe I will try out CCA as well. Alhamdulillah, have you thanked Allah Subhanahu wa Ta'ala today? Come, repeat after me the dua for good health. Allahumma afini. Allahumma afini. Fi jasadi. Fi jasadi. Wa afini fi basari. Wa afini fi basari. Waj'alhu waritha minni. Waj'alhu waritha minni. La ilaha illallah. La ilaha illallah. Let us remember to be thankful for all the things that Allah Subhanahu wa Ta'ala has blessed us with. Alhamdulillah. Assalamu alaikum. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் ஸ்டாரிஸ் ஃப்ரம் ரியாதுஸ் சாலிஹின், அதாவது சாலிஹின்களுடைய பூங்காவனம் என்ற ஒரு சிறப்பு தொடரை பீஷான் மட்ராசாவை சார்ந்த தொடக்கநிலை 5லிருந்து உயர்கல்வி மாணவிகள் உங்களுக்காக படிக்க வருகிறார்கள். இந்த தொடரின் மூலம் நாம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களின் சில வாழ்க்கை சம்பவங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். சாலிஹின்களுடைய பூங்காவனம் என்ற தொடரின் இன்றைய அத்தியாயத்தில் ஜைனபுடைய கயிற்றை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள். அந்த மாலை பொழுதில் இதமான தென்றல் தழுவி சென்றது. ஜைனப் மற்றும் அவளுடைய 2 தோழிகள் பள்ளி முடிந்து லொஹர் தொழுகை தொழுவதற்காக மஸ்ஜிதை நோக்கி நடந்தார்கள்.
الله أكبر الله أكبر. சரி, நான் லொஹர் தொழுகையுடைய முன் சுன்னத்தை தொழப் போகிறேன். அவளுடைய தோழிகளுக்கு களைப்பாக இருந்ததால் அவர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். சரி வா, இக்காமத் சொல்லிட்டாங்க, நாம் போய் லொஹர் தொழுகையை தொழலாம். தொழுகை முடிந்ததும் ஜைனப் லொஹர் தொழுகையுடைய பின் சுன்னத் தொழுகையை தொழ ஆரம்பித்தாள். அதற்கு இடையில் அவளுக்கு களைப்பாக இருந்ததால் அவள் அங்கும் இங்கும் அசைது கொண்டிருந்தாள். சில சமயங்களில் அவள் பக்கத்தில் இருந்த கைப்பிடியை பிடித்து கொண்டு தொழுதாள். அவள் அவ்வாறு செய்ததை அவளுடைய நண்பர்கள் கண்டார்கள். அவள் தொழுது முடித்தவுடன், அங்க பாரு, ஜைனப் கைப்பிடியை பிடித்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறாள். ஜைனப், உனக்கு தெரியுமா? وعن أنس رضي الله عنه قال அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், دخل النبي صلى الله عليه وسلم المسجد நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்தார்கள். فإذا حبل ممدود بين الساريتين அங்கே 2 தூண்களுக்கிடையே கட்டப்பட்ட கயிறு இருந்தது. فقال ما هذا الحبل இந்த கயிறு என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். قالوا هذا حبل لزينب فإذا فترت لكت بي இது ஜைனப் என்ற பெண்ணுக்கு உரியது. தொழுகையில் சரிந்தால் இது தன்னை அவர் கட்டிக்கொள்வார் என்று கூறினார்கள். فقال النبي صلى الله عليه وسلم كل ليشوي أحدكم نشاطه فإذا فتر فليرقد இதை அவிழ்த்து போடுங்கள், உங்களில் ஒருவர் சுறுசுறுப்பான நேரத்தில் உபரி தொழுகைகளை தொழுவட்டும், அவர் சடைவடைந்தால் தூங்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரியாலுஸ் சாலிஹீன் 146. இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒருவர் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து ஈடுபடுவது அவசியமில்லை. அவருக்கு சக்தி இருக்கும்போது தொழுது கொண்டும் சோர்வடையும் போது ஓய்வெடுக்க வேண்டும். ஏனென்றால் சோர்வான நிலையில் தொழும்போது அவருடைய மனதும் எண்ணமும் தன்னுடைய களைப்பை பற்றித்தான் இருக்கும். மாணவர்களாக நாம் படித்து கொண்டிருக்கும் போது களைப்பாக இருந்தும் தொடர்படியாக படித்தால் நாம் நம்மேல் களைப்பை ஏற்படுத்தி கொண்டு எதையும் சாதிக்க மாட்டோம். நாம் படித்தது எதுவும் பிரயோஜனமளிக்காது. களைப்பாக இருக்கும்போது ஓய்வெடுத்து கொண்டு ஆற்றல் இருக்கும்போது வேலை செய்ய வேண்டும். தொழுகையின் அடிப்படையில் ஃபர்லான தொழுகைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு தொழுது கொண்டு சுன்னத்தான தொழுகைகளை முடிந்த அளவுக்கு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் சாலிஹின்களுடைய பூங்காவனம் என்ற தொடரின் இன்றைய அத்தியாயத்தில் ஜைனபுடைய கயிற்றை பற்றி கற்றுக்கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தொகுப்பில் சந்திப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي خلق الإنسان في أحسن تقويم وأمرنا بالتقوى وخلق الكريم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. நிச்சயமாக எல்லா புகழுமே அல்லாஹ் தஆலாவுக்கே உரியது. இறைவனை நாம் நினைவு கூறும் இந்த தருணத்துல இறைவனை மிகவும் நேசித்த ஒரு நபரை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவர்தான் தாவூத் அலைஹிவஸல்லம். தாவூத் அலைஹிவஸல்லம் அவங்க ஜபூர் வேதம் வழங்கப்பட்ட ஒரு ரசூலாக மட்டும் அல்ல, அவர் ஒரு செழிப்பான அரசராகவும் இருந்தார். இன்னும் அவரால்
அவருடைய கையாலேயே இரும்பை கூட வளைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவராக இருந்தார். குரல்களிலே மிக இனிமையான குரலை கொண்டவங்க தான் தாவூத் அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு இனிமையான குரல்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறும் பொழுது, அவங்களுடைய குரலை கொண்டு நினைவு கொள்ளும் பொழுது, எல்லா பறவைகளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா. இப்படிப்பட்ட இந்த தாவூத் அலைஹி வஸல்லம் எவ்வளவோ செல்வங்கள், வசதி, தன்மைகள், உலகத்துல அனுபவிக்கக்கூடிய பல வாய்ப்புகள் இருந்தும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சாதாரண மனிதரை போலதான் இருந்தாங்களாம். எந்த அளவுக்கு சாதாரண மனிதராக இருந்தார்னா, அவர் வந்து தன்னுடைய உழைப்பின் மூலம் சம்பாதித்ததை தவிர அவங்க வந்து எந்த உணவையும் சாப்பிட்டது கிடையாதாம். இந்த உலகத்துல எல்லாமே இருந்தோம், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தோம், அவங்க அல்லாஹ் தஆலாட்ட வந்து ஒரு துவாவை மட்டும் தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அது என்ன துவானா, அதுதான் இறைவனுடைய அன்பு. இந்த இறைவனுடைய அன்புக்காக வேண்டி தாவூத் அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை கேட்டுக்கிட்டே இருந்து, அந்த துவாவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. அன் அபி தர்தா قال, சஹாபா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இந்த ஹதீஸை நமக்கு அறிவிக்கிறாங்க. கான மின் துஆஇ தாவூத யகூலு, தாவூத் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆக்கள் இருந்து ஆகிவிட்டதாம் ஒரு துஆ. என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை நான் நிச்சயமா கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக், யா அல்லாஹ் உன்னை நேசிப்பவர்களின் அன்பை வந்து எனக்கு கொடு. யாரெல்லாம் உன்னை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய அன்பையும் எனக்கு கொடு. وعمل الذي يبلغني حبك, யா அல்லாஹ் எந்த அமல்லாம் உன்னுடைய அன்பை போய் சேருமோ அப்படிப்பட்ட அமலெல்லாம் நான் செய்யணும், நான் அது மேல அன்பு கொள்ளணும் என்கிறது நான் துவாவா உன்னை கேட்கிறேன். அல்லாஹும்ம ஜஅல், யா அல்லாஹ் நீ ஆக்கு, ஹுப்பக அஹப்ப மின் நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் என் மேல வச்சிருக்கிற அன்பை விட ஓ மேல வச்சிருக்கிற அன்பு தான் இன்னும் அதிகமா இருக்கணும் என்கிறது துவாவா கேட்டாங்களாம். வ அஹ்லி, என் குடும்பத்தாரின் மீது நான் வச்சிருக்கிற அன்பை விட ஓ மேல வச்சிருக்கிற அன்பு தான் இன்னும் அதிகமா இருக்கணும்னு துவா கேட்டாங்களாம். வ மினல் மாஇ வல் பாரித், குளிர்ந்த தண்ணீரை விட அது மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட ஓ மேல வச்சிருக்கிற அன்பு தான் இன்னும் அதிகமா இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை குறை அந்த அந்த கஷ்டங்கள்லாம் இருந்துக்கலாம். சோ குளிர்ந்த தன்மைங்கிறது வந்து ஒரு ஒரு செல்வம், ஒரு சொகுசு. சோ இதை விட இதுக்கு மேல வச்சிருக்கிற அன்பை விட இன்னும் அதிகமாக ஓ மேல வச்சிருக்கிறோம் யா அல்லாஹ்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆவாக அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இறைவனுடைய அன்பு, இறைவனுக்காக வேண்டி நம்ம நிறைய அமலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த நிறைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த துவாவை நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம அல்லாஹ் தஆலா காண்டி அந்த அமலை செய்யும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் இந்த அமலை நான் செய்யறேன், உன்னுடைய அன்பை எனக்கு கொடு. அப்ப நம்மளுக்கு அமல்லாம் செய்யும் பொழுது சில சிரமங்கள்லாம் வரும்ல, அந்த சிரமங்கள்லாம் வரும் பொழுது வஅமல் அல்லதி யுபல்லிகுனி ஹுப்பக், யா அல்லாஹ் இந்த அமல்லாம் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால உனக்கு உன்னுடைய அன்பை எனக்கு கொடு யா அல்லாஹ்னு அந்த துவா வந்து முன்னாடி நிற்கும். நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை பெறுவதற்காக அந்த அமல்லாம் செய்யும் பொழுது இந்த துவாவோட யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை எனக்கு கொடு, யாரெல்லாம் பிரியப்படுறியோ அந்த அவங்களுடைய அன்பை எனக்கு கொடு, எந்த அமல்லாம் உனக்கு பிரியமானதோ அந்த அமலெல்லாம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடு, நம்ம சேர்ந்து கேட்போம், இறைவனுக்காக வேண்டி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அன்பை நாம் அடைவோம், முத்தகீங்களாக ஆகுவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا عن الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.
அல்ஹம்துலில்லா. இன்றைய காணொளி ஒரு நிறைவை நாடுகிறது. இன்றைய தொகுப்பின் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு தொகுப்பில் சந்திப்போம். தொடர்ந்து இம்சா மீடியா யூடியூப் சேனல் வழியே எங்களுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வபிஹி நஸ்தஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல விஷயங்களை பேசுவதற்கு, கேட்பதற்கு எல்லா நேரங்களிலும் அதை செய்யலாம் என்றாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நேரம், இதில் நாம் செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக அது நமக்கு பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமில்லை. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா பக்ரால 195வது ஆயத்தில் இப்படி சொல்கிறான், வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இன்ஃபாக் கொடுங்கள். கொடுங்கள் அப்படிங்கிறது காசு பணம் மட்டுமல்ல, எல்லாமே சரி, மனப்பூர்வமாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதுக்கு பேர் தான் இன்ஃபாக். அதாவது கொடுக்கணும்னு தோணும், அது இயற்கையாகவே. அப்போ வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியில் நல்ல விஷயங்களில் நீங்கள் இன்ஃபாக் செய்யுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இலத்தஹுலுக்கத்தி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய கைகளை அழிவிலே போட்டு விடாதீர்கள், அழிக்கக்கூடிய விஷயங்களிலே போட்டு விடாதீர்கள். வாஹசினு, நல்லதை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்கா செய்யுங்க, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹ்சினீன்களை, நல்லது செய்கிறவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பிற்குரியவர்களே, நம்ம ஒரு சில விஷயங்களை முக்கியமாக விளங்கிக்கணும். பொதுவாக நாம் நல்ல விஷயங்களை செய்யலை அப்படின்னு சொன்னாக்கா கெட்டதை செய்ய ஆரம்பிச்சிருவோங்கிறத நான் பல தடவை இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போது 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது குறை சொல்லுவது, பழிப்பது, சாபமிடுவது, பட் இவைகளெல்லாம் முஃமின்களுடைய பண்புகள் இல்லை அப்படின்னு சில ஹதீஸுகளை கோடிட்டு காட்டியிருந்தோம். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த மாதிரி சொல்ல சொல்ல
நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஷைத்தான் நம்மளை என்ன செய்கிறான்னு சொன்னாக்கா, நமக்கு ஏதாவது பாதிப்புன்னு சொன்னாக்கா நாம் அதை செய்ய மாட்டோம். நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னு சொன்னாக்கா அதை நம்ம செய்ய மாட்டோம்னு நம்ம தவிர்த்து கொள்வோம். மற்றவர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னாக்கா மனசு என்ன செஞ்சிடும்னு சொன்னாக்கா, பரவாயில்ல நமக்கு இல்லை தானே மற்றவங்களுக்கு தானேன்னுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க விரும்பும். ஆனால் நாம் மற்றவங்களுக்கு, ஏன்னா ஷைத்தான் அப்படித்தான் தூண்டிடுவான். இப்போ நாம் மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கிறது நாம் மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கிறது இல்லை, அது நமக்கே நாம் தீங்கிழைத்துக் கொள்வது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுக்கத்தி, உங்களுடைய கைகளை அழிவிலே போட்டு விடாதீர்கள், அழிவின் பக்கம் போட்டுறாதீங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, லைசல் முஃமின் பித்தஆன், ஒரு முஃமின் குறை சொல்வோனாக இருக்க மாட்டான், வலா பில் கௌல் ஃபாஹிஷ், ஒரு அருவருப்பான விஷயங்களை பேசுவவனாக இருக்க மாட்டான், அவன் லஅனத்து சாபமிடுவனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த மூணுலையும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மற்றவர்களை காயப்படுத்துவது, மற்றவர்களை கீழே இறக்க நினைப்பது, அழிக்க நினைப்பது, இந்த விஷயங்கள் இதுக்குள்ள இன்டைரக்டாக இருக்கும். இதை நாம் யூஸ் பண்ண நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்காமலே போயிடுவோம். வாழ்க்கைனா என்ன? இப்போ நம்ம இப்படி பேசி ஏதாவது இல்லாட்டி தீய விஷயங்களில் நம்மளை ஷைத்தான் ஈடுபடுத்தி நம்மளை யோசிக்க விடாமல் ஆக்கி விடுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன அவங்கள பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா வலக்கத் ஆத்தீனா லுக்மானல் ஹிக்மத்த, வலக்கத் ஆத்தீனா லுக்மானல் ஹிக்மத்த, லுக்மானுக்கு ஒரு ஹிக்மத்தை, ஒரு நுட்பத்தை நாம் கொடுத்தோங்கிறான். என்ன ஒரு ஹிக்மத் நுட்பம், ரொம்ப பெரிய விஷயம். லுக்குமானுக்கு கொடுத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானாக்க எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும். என்ன அனிஷ்குரில் இல்லா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமை யஷ்குர், எவன் நன்றி செலுத்துகிறானோ ஃபைன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி, அவன் தனக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறான். அப்ப அடுத்தவங்களுக்கு செய்யறது அடுத்தவங்களுக்கு செய்யறதல்ல, பிறருக்கு செய்வது நமக்கு செய்வது. ஏன்னா நாம நன்றி செலுத்துறோம், ஆனா அந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பு நம்மளுக்குள்ள உருவாயிடும். மற்றவர்களை அழிக்க நினைக்கிறோம், மற்றவர்களை காயப்படுத்த நினைக்கிறோம், ஆனால் என்ன ஆயிடும், அந்த பண்பு நம்மளுக்குள்ள உருவாயிடுது. அது என்ன ஆயிடுதுனாக்கா, நமக்கு பிரச்சனை வரும்போது கூட நம்மை காயப்படுத்துது. நம்ம அப்படி பழகிட்ட உடனே நஃப்ஸ் என்னது, நம்ம இமாம் பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி சொல்ற மாதிரி, வன் நஃப்ஸு கத்துஃபிலின் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹப்பிர்ரல்லாஹிபைன் தஃப்தின்ஹு யன்ஃபத்திமி. ரொம்ப அழகா சொன்னாங்க. நஃப்ஸ் இருக்கு இல்லையா, நஃப்ஸ் அது குழந்தை மாதிரி. வன் நஃப்ஸு கத்திஃபிலி, அது குழந்தை மாதிரி. அதை என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, குழந்தைகளை வளர்ப்பது போன்று வளர்க்கணும். அது நல்ல குணங்கள் நல்ல விஷயங்களை படித்து கொடுத்தால் அது அவங்கள்ட்ட இயற்கையாகவே அது அப்படி போய் ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி நஃப்ஸும் அப்படித்தான். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம அதை நல்லதை செய்ய சொல்லி சொல்லி ஏவி நாம் மற்றவங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு தான் செய்ய முடியும். எதாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, அவன் மற்றவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியும், செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ மற்றவர்களுக்கு செய்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது தனக்குள்ள அது ஒரு கேரக்டராக உருவாயிடுது. மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை கீழே இறக்கி அதை அப்படி செய்யும் பொழுது அது நமக்குள்ள ஒரு கேரக்டராக அது வளர்ந்ததுக்கு பின்னால நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அது முன்னால நிற்கிது, நம்மை கீழே கொண்டு போயிடுது, நம்மை வெற்றி அடைய விடாமல் தடுத்துருது. அன்பிற்குரியவர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நல்லதை என்ன செய்யணும்னு சொன்னாக்கா செய்ய நம்ம பழகிட்டோம்னாக்கா நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப தேவைப்படும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி, ஏன்னா நன்றி செலுத்துதல் இருக்கு இல்லையா, நன்றி செலுத்துறதுங்கிறது இறைவனுக்கு நன்றி செலுத்துறது, நம்முடைய கண்ட்ரிக்கு நன்றி செலுத்துறது, நம்முடைய ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நன்றி செலுத்துறது, நம்முடைய நேபர்களுக்கு நன்றி செலுத்துறது. நன்றி. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் சரி, நல்லா கவனிச்சுக்கிறேங்க, எந்த ஒரு சந்தோஷமும் சரி, இவர்களுடைய
டச் இல்லாமல் எந்த சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைச்சிட போகிறது இல்லை. நம்ம ஒரு சேரில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட சரி, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட சரி, நாம் ஒரு அழகான ஒரு என்வாயரன்மெண்ட்ல உட்கார்ந்து இருந்தாலும் கூட சரி, மற்றவருடைய உழைப்பும் அதில் நிச்சயமாக இருக்கு. அப்போ நாம எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும், நன்றியோட இருக்கணும்னு நம்ம நினைச்சாலே மற்றவர்களை காயப்படுத்த மாட்டோம், நம்ம அழிக்க அந்த எண்ணம் போயிடும். அப்ப எல்லார்ட்டையும் சரி, நாம இருக்கக்கூடிய நாம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் சரி, நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படி சொன்னாக்கா, நம்ம பார்க்கிற ஒவ்வொரு ஆட்களும் காரணமாக இருப்பாங்க. எனவே எல்லோருடனும் சரி நன்றியுணர்வோடு நடந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா காயப்படுத்தணுங்கிற அந்த இது வராது. இல்லைன்னா நாம அந்த தன்மையை உருவாக்கி கொண்டால் அது நம்மையே என்ன செஞ்சிடும் அப்படி சொன்னாக்கா காயப்படுத்த ஆரம்பிச்சிடும். அன்பிற்குரியவர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு மனித சமுதாயம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா கஷ்டம். கஷ்டம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னாக்கா, சூரா அல் பலதுல அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபதின். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபதின். அல்லாஹ் தஆலா மனிதனை கஷ்டத்தில் இருக்கிறவனாகத்தான் படைத்திருக்கிறான். இது கலாக்கதர், மாற்ற முடியாது. ஒரு மனிதனுக்கு கண் எப்படி இருக்குதோ, காது எப்படி இருக்குதோ, கை எப்படி இருக்குதோ, இதே மாதிரி தான் கஷ்டமும் கூட. அப்போ கஷ்டம் வராமல் நாம என்ன செய்ய முடியாது, நாம தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னாக்கா கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் கஷ்டத்தை வெறுக்கிறோம்னாக்கா, கஷ்டம் நம்மை காயப்படுத்துகிறது, கஷ்டம் நம்மளை அது தொந்தரவு பண்ணுது, அதனால நம்ம அதை வெறுக்கிறோம். ஆனா என்ன செய்யலாம்னாக்கா, கஷ்டம் நம்மை கஷ்டப்படுத்தாமல் இருப்பதற்கு வழிகளை தேடிக்கொள்ளலாம். கஷ்டம் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருப்பதற்கு நம்மை வழி தேடிக்கொள்ளலாம். ஒரு மனிதன் பிறக்கிறான், வளர்றான், அவன் சின்ன சின்ன சேலஞ்சா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே வரான். அப்ப சின்ன வயசுகள்ல இருந்து நல்ல விஷயங்களை செய்து கொண்டே வரும் பொழுது அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க 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 அவனுடைய கஷ்டங்கள் அங்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அப்போ என்ன செய்யணும், ஆல்ரெடி நம்முடைய கல்புகள்ல அந்த நல்லது செய்யக்கூடிய அந்த மற்றவர்களை இறக்கணும் அழிக்கணுங்கிற இதுல நம்ம பழகிட்டோம்னாக்கா அது கடைசியில நம்மையே இழுத்துக்களை போட்டுடும். நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய இது ஏற்கனவே காயப்பட்டு இருக்கக்கூடிய நம்மை இன்னும் காயப்படுத்திடும். ஏன்னா நாம மனதை காயப்படுத்தக்கூடியதாக பயிற்சி கொடுத்து வச்சிருந்தா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, யாரையும் எந்த காயமும் படுத்தாமல் அவர்களுக்கு எந்த இதுவும் இல்லாம எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னாக்கா எல்லோரும் நமக்கு நல்லது செய்யறாங்கிற எண்ணத்தை நம்மள்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம தேங்க்ஃபுல்லா இருப்போம். நம்ம தேங்க்ஃபுல்லா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவர்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவோம். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய கல்புகள்ல நல்லது செய்யக்கூடிய அந்த தன்மை வளர்ந்துடும். நம்முடைய கல்புகள்ல நல்லது செய்யக்கூடிய அந்த தன்மை வளர்ந்து விட்டால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட நமக்கு நாம் நல்லது செய்வதற்கு முயற்சி செய்வோம். ஏனென்று சொன்னால் நல்லது என்பது எப்பொழுதுமே உருவாக்கக்கூடியது. நல்லது என்பது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா அது கிரியேட் பண்ணும், அது உருவாக்கும். கெட்டது என்பது அது அழிக்கக்கூடிய தன்மையுடையது, அது அழிக்கும். அப்போ நம்ம நல்லது செஞ்சே பழகிட்டோம்னாக்கா நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம மனசு என்ன செய்யும்னாக்கா நம்ம நஃப்ஸு அதை தட்டி கொடுத்து மேலே கொண்டு வந்துடும், நாம கீழே விழுந்துட மாட்டோம். அன்பிற்குரியவர்களே, நாம இந்த கஷ்டம்னு சொன்னோம் இல்லையா, இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் இருந்தால் அந்த கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம ஏன் கஷ்டத்தை வெறுக்கிறோம், ஏன்னா வாழ்க்கையில இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை.
ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்னாக்கா தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் பொழுது தேவையான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு சொன்னாக்கா யோசிக்க நம்மளுக்கு டைம் இல்லாம ஆக்கிடுறான் ஷைத்தான். எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி தர்ற மாதிரி ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇது பில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். குர்ஆனை நல்லதுதான், குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன, குர்ஆனை ஓதினால் ஃபஸ்தஇது பில்லாஹ், அல்லாஹ்ட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஒரு நல்லது செய்யும் போது கூட சரி, நம்ம எந்த விஷயங்கள் செய்யறதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம யோசிக்கணும், நம்ம செய்யற இந்த விஷயம், நம்ம பேசுற இந்த விஷயங்கள் ஏதாவது அழிக்கக்கூடியதாக இருக்குதா இல்லாட்டி ஆக்கக்கூடியதாக இருக்குதான்னு பார்க்கணும். அழிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை விட்டுறணும். ஆக்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாக்கா நாம் அதை செயல்படுத்தணும். ஏன்னா நாம அழிக்கக்கூடியது, நம்ம ஒண்ணுமே தெரியாம எதையுமே தெரியாம நம்ம இது பண்ணும்போது அது அழிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிட்டாக்கா அது கடைசியில நம்முடைய நஃப்சுகள்லயே என்ன செஞ்சிடும் சொன்னாக்கா பாதிப்பை ஏற்படுத்திடும். எனவே நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்பிற்குரியவர்களே, கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அன்பிற்குரியவர்களே, கஷ்டம் ஏன் வருது, கஷ்டம் ஏன் கஷ்டமா தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதற்கு ஒரு உதாரணம் சொன்னேன். என்னன்னா, இப்போ நம்ம கையில் கொஞ்சம் காசு இருக்குன்னு வைங்களேன். நம்ம காசு இருக்குது, நம்ம கையில் காசு இருக்குது, யார்ட்டையாவது கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம கையில் காசு இல்லை, என்ன இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டோம். அப்போது இது நம்மளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த காசு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதே மாதிரி காசு நம்மள்கிட்ட காணா போயிட்டுன்னு வைங்களேன், அது காணா போயிட்டுன்னு வைங்களேன், நாம் பதற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அது எங்க போச்சுன்னு தெரியாது, அது எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு 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 10,000 வெள்ளியோ இல்லாட்டி ஒரு 20,000 வெள்ளியோ டொனேஷன் பண்றோம்னு வைங்களேன், யாருக்காவது கொடுக்குறோன்னு வைங்களேன், நம்மள்ட்ட இருந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னாக்கா நிம்மதியாக தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு 1000 வெள்ளி காணா போயிட்டு வைங்களேன், நம்ம பதறோம். காணா போனது கொஞ்சம் தான். அப்போ எங்க போனதுன்னு தெரிஞ்சதுனால நிம்மதியாக இருக்கிறோம், எங்க போச்சுன்னு தெரியாததுனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் வந்துருச்சு, கஷ்டமாயிடுறோம். அப்போ நாம படுற கஷ்டத்துக்கு என்ன ரீசன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் நாம கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு நாம படுற சிரமங்களுக்கு, இன்னைக்கு பிசினஸ் பண்றாங்க அதுல சிரமங்கள் இருக்கு, இன்னைக்கு படிக்கிறாங்க அதுல சிரமங்கள் இருக்கு, வாழ்க்கை நடத்துறாங்க அதுல சிரமங்கள் இருக்கு. அதுல ரிசல்ட் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இந்த சிரமம் எனக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுக்கும்னு சொன்னாக்கா அந்த சிரமத்தை நாம மனமும் எடுத்துக்கிறோம். அந்த சிரமத்தினால என்ன கிடைக்கும்னு தெரியாம இருந்துச்சுனாக்கா, என்ன கிடைக்குன்னு தெரியலனாக்கா ஷைத்தான் உள்ள வந்துருவான். ஷைத்தான் உள்ள மனசுல என்ன செய்வாச்சுனாக்கா இதனால அது இழந்துரும், அது போயிடும், இது போயிடும்னு பயங்காட்டின உடனே நம்மளுக்கு பதற ஆரம்பிச்சிருவோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு அது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா தெரியணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு இல்மு வேணும். இல்முனாக்கா இறைவன் நம்மளுக்கு அதில் அறிவிச்சு தரணும், இல்லாட்டி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தரணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற மாதிரி உங்களை பல விஷயத்துல நாங்க சோதிப்போம். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா. ஒன்று இல்மு வரும், இல்லாட்டி அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வை ஏற்றுக்கொள்ள வச்சிருவான். ஆனால் இந்த தன்மையை தடுக்கக்கூடிய தன்மை, அழிக்கக்கூடிய தன்மை. இப்போ நாம கல்புகளை வேற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம்னாக்கா, கெட்டது செய்யறது அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம்னாக்கா அந்த கல்புகள் இதை ஏற்றுக்கொள்ளாது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்ம நல்லதை பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், கண்டிப்பாக நாம சிரமமாக நாம கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு என்ன செய்யும்னாக்கா உதவி செய்யும். ஏன்னா நல்லது என்பது உருவாக்கக்கூடியது, நல்லது என்பது ஆக்கக்கூடியது. எனவே நல்லதை நாம் நம்முடைய நஃப்சுகளில் சொல்லி சொல்லி வளர்த்திருந்தோம்னாக்கா அது பிறரையும் வளர்க்கும், கடைசியில நம்மையும் வளர்க்கும், நம்மளை உருவாக்கும். நாம் அழிக்கக்கூடிய செயலை செய்கிறோம்னா அது மற்றவங்களை அழிக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால்
கண்டிப்பாக ஒரு நாள் நம்மையும் அது அழிக்காமல் விடாது என்பதை நாம நினைவில் வச்சுக்கணும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குரான்ல சூரா பக்ரால 195வது ஆயத்து சொல்ற மாதிரி வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் காட்டின வழியில மனமு வந்து செய்யுங்க. வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, அழிவின் பக்கம் உங்களுடைய கைகளை போற்றாதீங்க. அழிக்கக்கூடிய எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க. வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகதி வஹ்சினு, நல்ல முறையில் நல்ல இஹ்சானான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லது செய்கிறவர்களை முஹ்சினீன்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் கேட்ட விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்விலே ஏற்று நடப்பதற்குரிய வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்வானாக. அன்பிற்குரியவர்களே, பாங்கு சொன்னதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழுதுட்டு அதற்கு பின்னால நம்ம இன்றைய வாரத்தினுடைய ஜும்மா குத்துபாவை படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله.
اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. யா அல்லாஹ், பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாமம் மஹ்மூத் என்னும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளின் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன்.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه وعلى آله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم
صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله أوصيكم ونفسي بتقوى الله عز وجل فقد فاز المتقون. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை உண்மையாகவே நினைவில் கொண்டு அவன் மீது தக்வாவை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வோமாக. அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைந்த நன்மக்களாக ஆகுவோமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய குத்பா நமது வேலைகள் மற்றும் நமது குடும்ப கடமைகளை பற்றியும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நமது அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இவ்விரண்டு விஷயங்களுக்கிடையே நாம் சமநிலையாக நடந்து கொள்வது எவ்வாறு என்பதை பற்றி இன்றைய குத்பா விவாதிக்க இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வேலைகளும் கடமைகளும் அல்லாஹ்தான் நமது தேவைகளை நிறைவேற்றுகிறான். அவனே நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். அவனே நமக்கு வழிகாட்டி உதவி செய்கிறான் என்பவற்றை நாம் மறந்து விடுவதற்கு நம்முடைய அன்றாட வேலைகளும் கடமைகளும் காரணமாக இருக்கின்றன. இது பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா முனாஃபிகீனிலே இப்படி கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்கள் செல்வங்களும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் உங்களை தூரமாக்கி விட வேண்டாம். وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. யார் இப்படி செய்கிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, நாம் ஓதி காண்பித்த இந்த ஆயத் நமது உலகம் சம்பந்தமான பொறுப்புகளும் நமது அன்பிற்குரிய குடும்பத்தார்களும் எதிர்மறையான விஷயங்கள் என கருதி அவற்றை புறக்கணித்து விட வேண்டும் என்று இந்த ஆயத்து கூறவில்லை. மாறாக நமது வாழ்வின் இறுதி நோக்கத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த இறுதி நோக்கம்தான் சடங்கு மாதிரியான வணக்க வழிபாடுகளையும் அதையும் தாண்டி வணக்கத்தின் விரிவான விளக்கத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நாம் வணங்கி வழிபடுவதாகும். இந்த நோக்கத்தை நாம் அறிந்து நன்னடத்தைகளை நம்மிடம் நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது வாழ்க்கை அல்லாஹ்வினால் அருள் புரியப்பட்டதாக மாறிவிடும். நாம் எதிர்கொள்கின்ற அல்லது இனிமேல் எதிர்கொள்ள இருக்கின்ற சவால்களுக்கான தீர்வுகள் நமக்கு கிடைத்துவிடும். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே வாழ்வாதாரத்தை அடைவதற்காக உழைப்பது என்பது வாழ்க்கையினுடைய ஒரு முக்கிய பகுதி. தற்காலத்திலே வேலை செய்வதையும் உழைப்பதையும் வாழ்வாதாரத்தை தாண்டி
வாழ்வாதாரத்தை தேடுவதற்கான வழிமுறையாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. மாறாக அத்துடன் சமூகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்காற்றக்கூடிய செயலாகவும் அதை கருதப்படுகிறது. என்றாலும் அன்பிற்குரியவர்களே, வேலைக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே நாம் சமநிலையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நமது தொழில்கள் நமது வாழ்க்கையின் பொருளை விரிவான விளக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்காமல் சுருக்கப்பட்டதாகவும் வரையறுக்கப்பட்டதாகவும் ஆகிவிடுவதற்கு நாம் அனுமதித்தவர்களாக ஆகிவிடுவோம். அன்பிற்குரியவர்களே, இயற்கையாகவே ஒவ்வொருவரும் தமது அன்றாட வேலைகளுக்கு மத்தியிலே வாழ்க்கையின் இறுதி நோக்கத்தை மறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில வேளைகளில் இந்த நிலையற்ற உலகத்தில் அல்லாஹ்வின் அடியார்களான அவர்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கத்திலிருந்து வழி தவறிவிடவும் வாய்ப்பிருக்கிறது. அதுபோல் குடும்பத்தாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் முக்கியமானதுதான். குடும்பம் என்பது நமது வாழ்க்கையின் மிகச்சிறந்த அருட்கொடையாகும். என்றாலும் ஈமானுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் செயல்பட்டால் நமக்கு வழங்கப்பட்ட இந்த அருட்கொடை ஒரு முஃமினின் உள்ளத்தில் பரிசுத்தத்தை கெடுக்கும் சவால்களாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக நமது வேலை மற்றும் நமது குடும்ப கடமைகளுக்கு மத்தியிலே நாம் சமநிலையாக நடந்து கொள்வதில் சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். என்றாலும் இது ஒரு புதிய நூதனமான விஷயம் அல்ல. எனவே நாம் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமும் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா அத்-தலாக்கிலே இப்படி கூறுகிறார், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியேறும் வழியை அல்லாஹ் உண்டாக்குகிறான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து உணவு வசதிகளை அல்லாஹ் வழங்குகிறான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. மேலும் யார் அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டார்களோ, யார் அல்லாஹ்விடத்திலே தவக்குல் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை நிறைவாக்குபவன். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா தலாக்கிலே சொல்கிறார். தற்போது ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத் நாம் முயற்சிகளை செய்யும் பொழுது அல்லாஹுவை நம்பி அவனிடமே ஆதரவு வைக்க வேண்டுமென நமக்கு கற்றுத்தருகிறது. மேலும் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது அல்லாஹுவின் மீது பக்தி, விடாமுயற்சி, ஆர்வம் மற்றும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு
அவற்றுக்கு தீர்வுகளை காணுமாறும் கற்றுத்தருகிறது. நமது அன்றாட வாழ்க்கை விவகாரங்கள் அனைத்திலும் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவ்விதமாக நாம் செய்யும் அனைத்து முயற்சிகளும், அதற்காக நாம் செலவிடும் நேரங்களும் அல்லாஹ்வின் பார்வையிலே வணக்க வழிபாட்டு செயல்களாக கருதப்படுகிறது. அவை அல்லாஹ்வின் வெகுமதிகளும் அவனது அருள்களும் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைகின்றன. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பல கடமைகளுக்கு மத்தியிலே சமநிலையை நிலைநாட்ட நாம் முயற்சிப்பது என்பது ஒரு தொடர் செயற்முறையாகும். என்றாலும் நாம் நமது நேரத்தை அறிவுபூர்வமாக செலவழித்தால், நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வின் நோக்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்தால், நமது நேரமும் நமது வாழ்க்கையும் பரக்கத்து நிறைந்ததாக மாறிவிடும். அனைத்து கஷ்டங்களும் அல்லாஹ்வினால் எளிதாக்கப்படும். அன்பிற்குரியவர்களே, இங்கு நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது நமது வேலை மற்றும் குடும்ப கடமைகளுக்கு மத்தியிலே சமநிலையை நாம் நிலைநாட்ட உதவியாக இருக்கும். வேலை மற்றும் குடும்ப கடமைகளுக்கு மத்தியிலே சமநிலையாக நடந்து கொள்வதும் அல்லாஹ்வுக்கு நாம் அடிபணிந்து நடக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக அல்லாஹ்விடமே வேண்டிக் கொள்வதையும் அவன் மீதே நம்பிக்கை வைப்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுவை நம்புகிறவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என அல்லாஹ் வழங்கும் வாக்குறுதியை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். இதற்கு முன்பாக ஓதி காண்பிக்கப்பட்ட குர்ஆனின் தலாக் எனும் அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எவர் அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ, யார் அல்லாஹ்விடம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டாரோ, அவருக்கு அவன் போதுமானவன் என அல்லாஹ் கூறியுள்ளதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நாடுவோமாக. அப்போது தொழிலுக்காக நாம் செலவழிக்கும் நேரத்திலும், நமது குடும்பத்தாருடன் நாம் செலவழிக்கும் நேரத்திலும் எப்பொழுதுமே பரக்கத்து ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பரக்கத்தை வழங்கி விடுவான். இரண்டாவதாக, நேரங்களை சமநிலையாக செலவழிக்க நாம் முயற்சிக்கும் பொழுது நமது உடல் நலத்தையும் கவனத்தில் கொள்ள மறந்துவிடக்கூடாது. சோர்வடைவதையும் எரிச்சலடைவதையும் தவிர்க்க வேண்டும். நமது சக்தியை நாம் மீண்டும் பெறுவதற்கு, நமது உணர்வுகள் தொடர்ந்து செயல்படுவதற்கும் போதுமான அளவு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நமது சக்திகள் புதுப்பிக்கப்பட்டு நாம் சிறந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் போதுமான அளவு நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதன் பொருளாகும். மூன்றாவதாக, அன்பிற்குரியவர்களே, கஷ்டமான காலங்களில் நமது விஷயங்களை நமக்கு எளிதாக்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் அமைப்பினை அறிந்து அதனை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களும் நம்பிக்கைக்குரிய நமது நண்பர்களும்
நமது வாழ்க்கையின் நமக்கு ஆதரவை வழங்கும் மிக முக்கிய அம்சங்களாகும், அமைப்புகளாகும். அவர்கள் நம்முடன் இருப்பதும் அவர்களின் ஆலோசனைகளும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நமது நேரத்தை சிறப்பாக நாம் நிர்வகிக்கவும் உதவியாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நமக்கு ஊக்கத்தையும் உணர்வுபூர்வமான ஆதரவையும் வழங்குவதாகவே இது அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமது அனைத்து விஷயங்களையும், விவகாரங்களையும், நமது வேலை பளுவுகளையும் எளிதாக்குவானாக. நமது நம்முடைய குடும்ப உறவுகளை பலப்படுத்துவானாக. நம்முடைய நேரத்திலும் வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم أنت السلام ومنك السلام وإليك يعود السلام، فحينا ربنا بالسلام وأدخلنا الجنة دار السلام. تباركت ربنا وتعاليت يا ذا الجلال والإكرام. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى فيما أمر وانتهوا عما نهاكم عنه وزجر. ألا صلوا وسلموا على النبي المصطفى، فقد أمرنا الله بذلك حيث قال في كتابه العزيز: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. ورضى اللهم عن الخلفاء الراشدين المهديين ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم، وعن بقية الصحابة والقرابة والتابعين وتابع التابعين، وعنا معهم وفيهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ادفع عنا البلاء والوباء والزلازل والمحن ما ظهر منها وما بطن عن بلدنا خاصة وسائر البلدان عامة يا رب العالمين. اللهم انصر إخواننا المستضعفين في غزة. اللهم انصر إخواننا المستضعفين في فلسطين. اللهم انصر إخواننا المستضعفين في كل مكان عامة يا رب العالمين. اللهم بدل خوفهم أمنا وحزنهم فرحا وحمهم فرجا يا أرحم الراحمين. اللهم اكتب السلم والسلام والأمن والأمان للعالم أجمع يا لطيف. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يؤتكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.